நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவையான சொந்த பந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த நன்னாளில் வண்டிக்குளங்கள் கிராமத்தில் அன்பு தம்பி மனோஜ்குமார், அன்பு மகா கௌரி இவருடைய திருமண விழாவில் கலந்து கொண்டதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஐயா பசுமன் முத்தராமத்தோட ஆசி என்னைக்கும் இந்த மணமக்களுக்கு உண்டு. இல்லை இந்த மாநிலத்தில் உள்ள இந்த பகுதிகளில் நான் எத்தனை தடவை வந்தாலும் என்னை வரவேற்பதற்கு இந்த மக்கள் தயாராக 24 மணி நேரமும் தயாராக இருக்காங்க. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இந்த பகுதி காவல் நிலையத்தால பாதிக்கப்படும் பொழுது அதுல எல்லாரும் அந்த காவல் நிலையத்துக்கு எதிராக அனைவரும் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்துறோம். அந்த போராட்டத்தால என்னை கைவிடாம, உங்களை நம்பி வந்த எங்களை கைவிடாம அன்னைக்கு நீங்க எல்லாரும் பாதுகாத்தீங்க. அதுக்காண்டி காவல்துறையிட்ட அன்னைக்கு அடியும் வாங்கினாங்க இந்த வண்டிக்குளத்து மக்கள். அதை கண்கூட அன்னைக்கு பார்த்தோம். உங்களுக்காண்டி சிறையில் இருந்தது நினைச்சு நாங்க பெருமிதம் படுறோம். இந்த வரைக்கும் அதுல எந்த ஒரு மாற்று இருந்தா அதை பத்தி நாங்க கவலைப்பட்டதே இல்லை. இந்த வரைக்கும் எங்களுக்காண்டி நீங்க அந்த நிகழ்வுகளால நீங்க எல்லாரும் ஒற்றுமை இருந்ததை நினைச்சுதான் நாங்க எல்லாரும் பெருமைப்படுறோம். அதுல எங்களெல்லாம் அந்த ஜாமீன்தார் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல முழு சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம பாசமிக அண்ணன் திரு பாபு தேவரெல்லாம் வாழ்க்கையில என்னைக்கும் மறக்கக்கூடாது. ஏன்னா இது போன்ற நபர்கள் தான் நம்ம சமுதாயத்தில் பின்புலமா இருந்து இது போல நபர்கள் வந்து அந்த சமுதாயம் இன்னும் தாங்கி நிக்கி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைக்கணும். யார் இவங்கெல்லாம் தாங்கி பிடிக்கா அப்படின்னா இந்த மாதிரி எங்க ஐயா முத்துராமலிங்கோட ஆசையில இந்த மாதிரி பாபரோட மனைவி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு சிலரால் தான் இந்த சமுதாயம் தாங்கி இன்னைக்கு நிக்கி. அதுல எந்த ஒரு மாற்றம் சொல்லாத பசங்க நல்ல வாழ்க்கையில இன்னைக்கு நான் வரக்கூடாது. இன்னைக்கு தான் நான் நேரில் பார்க்கேன். நிறைய விஷயங்கள் இந்த சமுதாயத்துக்காண்டி சொல்லிட்டு இருக்காரு. அதனால நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு மறக்க கூடாது. அதுபோல் பாசமிக சகோதரர் சுப்பிரமணியன் நல்ல அருமையான அனைத்து நிகழ்வுகளுமே நல்லா சப்போர்ட் பண்ணாரு. அவருடைய வாகனத்தை எடுத்துட்டு இந்த கட்சியை வளர்ப்பதற்காக பிறந்தோறும் வளர்ந்துட்டு இருக்காரு. நான் சொல்லக்கூடியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். இனி வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனா நம்ம எல்லாம் ஒரு சில ஆபத்துல இருக்கோம், ஒரு சில சிக்கல்ல இருக்கோம் அப்படிங்கிறத தேவையில்லாம் நீங்க நினைக்கணும். இந்த பகுதியில் நீங்க ஒற்றுமை இருந்தாலும் வேற எதுவுமே செய்யணும். எங்களுக்கு நீங்க ஒற்றுமையா இருந்தா மட்டும் போதும். உங்களுக்காண்டி உழைப்பதற்கு, உங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி, உங்க பிள்ளைகளை பாதுகாக்கத்தான் நாங்க தெருத்தரும் அலையிறது நீங்க எப்போதுமே நினைக்கணும். எங்களை வளர்த்துக்கிறதுக்காகவோ நாங்க சொத்து பந்து சேர்க்கறதுக்காகவோ இப்படி தெருத்தரும் அலையில உங்களை பாதுகாப்பா இந்த மாதிரி ஒற்றுமையா இருப்பதற்கு பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும்தான் நாங்க தெருத்தரும் அலைஞ்சிருக்கிறத நீங்க நினைக்கணும். என்னைக்கும் இந்த வண்டிக்குளம் ஊர் மக்களை நான் மறக்க மாட்டேன். இந்த பகுதியில் உள்ள அனைத்து கிராம மக்களுமே அன்னைக்கு உங்க ஊர் தாண்டி வந்தாங்க. உங்க ஊர் பாதிக்கப்பட்டது தெரிஞ்ச உடனே ஆராய்ச்சிப்பட்டில இருந்து வரிசையா கிட்டத்தட்ட இருக்க எல்லா கிராமங்களும் அன்னைக்கு வந்தாங்க. பாசமிக அண்ணன் எஸ்தாஸ் அவர்களை பத்தியும் நான் சொல்லணும். இந்த நேரத்தில் கடைசி வரைக்கும் எங்களோட அவர் உற்ற துணையா இருந்தாரு. இந்த வழக்கு முடிவு வரைக்கும் இல்ல, தற்போது வரைக்கும் நிற்கிறாரு கூட. இப்படி அதை மனத்துப்பட்டி பரிசை அளித்தவன இப்படி நிறைய பேர் இதற்காண்டி எல்லாரும் ஒற்றுமையா இருந்திருக்கீங்க. அதனால உங்க மண்ணில் இன்னைக்கெல்லாம் ஏகப்பட்ட முகூர்த்த நாள். இன்னைக்கு தென் மாவட்டம் ஃபுல்லா கல்யாண நாள் தான். ஆனா முதல் கல்யாணத்தை நான் நேற்று கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போயிருந்தேன். இரவு 2 மணிக்கு தான் வந்தேன். ஆனா வண்டிக்குள்ள கல்யாணத்துக்கு தான் முதல் கல்யாணம் போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் முதல் கல்யாணமே இப்ப இதுதான். இனிமேதான் நான் எல்லா இடத்துக்கும் நான் போகணும். அதை மாற்றிக்கிட்டு அதனால எந்தெண்டும் உங்களுக்கு உறுதுணையா நாங்க இருப்போம். பெண்கள், பெண் குழந்தைகள், நம்ம திருமண விழாக்கள் நான் போய் பதிவு பண்ண முடிய வார்த்தைகள் அதான். நம்ம சமுதாயம் ஜனத்தொகையில குறைஞ்சு போய்கிட்டு இருக்கோம். இதை நீங்க எல்லாம் மைண்ட் செட்ல வச்சுக்கணும். ஒரு காலத்துல நம்ம அம்மா அப்பா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் 10 பிள்ளைகள் இருக்கும். மினிமம் 7 பிள்ளைகள் இருக்கு, 8 பிள்ளைகள், 13, 14 பிள்ளைகளும் இருந்திருக்கு. அதனாலதான் நீங்க நம்ம 2 கோடி பேர் இருக்கோம், 2 கோடி பேர் நம்ம பெருமையா பேசுறோம். ஆனா இப்ப உள்ள காலத்துல ஜெனரேஷன்ல ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு, நாம் இருவரு நமக்கு ஒருவரு இப்படிலாம் ஊரை ஏமாத்தி நம்ம ஜனத்தொகையை குறைக்கத்தான் இதை கொண்டு வந்திருக்கிறான். இதை யாரும் நம்பாதீங்க. அந்த காலத்துல வருமானம் இல்லாமலே நம்ம அப்பா அம்மா நம்ம 5 பிள்ளை 6
பிள்ளையும் பெற்று வளர்த்தாங்க. இந்த காலத்துல எல்லாருமே ஓரளவு நல்லா இருக்கும். அதனால எல்லார் வீட்லயும் 5 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. ஏன்னா வருங்காலத்துல நம்ம சமுதாயத்தை அழைச்சிப்பாங்க. நீங்க நல்லா பார்க்கணும், எந்த சாதி அதிகமான கூட்டம் இருக்கும், எந்த சாதியில அதிகம் வந்து ஓட்டு இருக்கும், வாக்கு வங்கி எதுல அதிகம் இருக்கோ அந்த சாதிக்கு தான் நீங்க மரியாதை, அந்த சமுதாயத்தை நீங்க முன்னிலைப்படுத்தலாம். இப்போ ஒரு ஊர் எடுத்துங்க, ஒரு 5000 வீடு இருக்கு, 2000 வீடு இருக்குன்னா மட்டும்தான் அந்த ஊருக்கான தேவைகளை அரசாங்கமோ எம்எல்ஏவோ எம்பி செய்வான். ஒரு 50 வீடு இருக்கு, 100 வீடு இருக்குறவங்கள அங்க தேவமான ஒழுக்குவான், அங்க உள்ள தேவமாருக்கு மரியாதை இருக்காது. அப்ப என்ன, ஜனம் இருக்கணும், பிள்ளைகள் அதிகம் இருக்கணும். அதனால யாரோ ஒருத்தர் சொன்ன திட்டத்தை யாரும் நீங்க வந்து மனசுல வைக்க கூடாது. அனைத்து குடும்பத்திலும் சரி, அனைத்து வீடுகளிலும் சரி, இனி இந்த சாதி காப்பாற்றப்படணும் அப்படின்னா மக்கள் தொகையில நம்ம பெருக்கமா இருக்கணும். அதனால அனைத்து வீடுகளிலே எதுவுமே யோசிக்காதீங்க. கல்வி ரீதியா, நீங்க பொருளாதார ரீதியா எல்லாருமே ஓரளவு நல்லா இருக்கும். அதனால ஒரு வீட்டுக்கு 4 பிள்ளை 5 பிள்ளை குறைஞ்சது 3 பிள்ளையாவது இருக்கணும் அப்படின்னு நான் மேடையில பதிவு பண்றேன். இதை நீங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம இடம் பெருகணும், நம்ம இடம் கூட்டம் அதிகமானு சொல்லி. அதனால இந்த மணமக்களுக்கு இந்த இடத்துல நான் இதை தெரிவிக்கணும்னு நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். எங்க ஐயா பசுமன் முதலமைச்சர் ஆசி என்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்க நான் கண்டிப்பாக வருவேன் சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.